வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது ஆளுநர் ரவி அவர்களை எதிர்த்து பேசியுள்ளார். தமிழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததைத் தொடர்ந்து முதல் வேளையாக தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பதவியில் இருந்து கொண்டு ஆளுநர் ரவி அவர்கள் தற்பொழுது ஸ்டாலினை விமர்சனம் செய்வது ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். திமுகவிற்கு எதிரி என்பது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை களையெடுக்கும் வரைக்கும் நிச்சயம் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில்தான் இருக்கும். 2026க்கு பிறகு உங்களது பதவிக்காலம் முடிந்துவிட்டது, தமிழ்நாட்டில் இருந்து வெளியேறுங்கள் என்பதற்கேற்ப ஆளுநர் ரவி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக அரசியலில் தற்பொழுது திருப்புமுனையாக செயல்பட்டு வருகிறார். பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது திமுகவில் இணைந்த கையோடு திமுகவின் தொண்டர்கள், நிர்வாகிகளை தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறார். இதற்கு மிக முக்கியமான காரணம், அதிமுக தென் மாவட்டங்களில் தோல்வியடைய வேண்டும், கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது தவறு என்பதை உணரக்கூடிய வகையில் திமுக மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக திமுகவின் தொண்டர்களுடன் அதிமுகவின் தொண்டர்கள் கைகோர்த்து இந்த சட்டசபை தேர்தலில் களப்பணிகளை மேற்கொள்ளப் போகிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம். அதாவது, அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ்ஸிற்கு பின்னால் பல ஆயிரம் அதிமுகவின் தொண்டர்கள் திமுகவில் இணைந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதரவுகளை வைத்து 95% திமுக வெற்றியடையும், அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கும் என்ற தகவலை ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவில் இருந்ததை விட திமுகவில் இணைந்ததற்கு பிறகு அரசியல் பயணங்களை மேற்கொள்வது அதிகமாகி இருப்பதாகவும் இளமையாக தோன்றுவதாகவும் ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது பேசியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்கள் ஆளுநரையும் எடப்பாடியும் எதிர்த்து பேசி அரசியல் களத்தை தொடங்கியுள்ளது வெற்றி பாதையை நோக்கி செல்லுமா ஓபிஎஸ்ஸிற்கு என்பதை உண்மையான தொண்டர்கள், தமிழக மக்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.